விஜயோட மக்கள் இயக்கம் கட்சி ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவு அளிக்காது அப்படின்னு சொல்லப்படுது. பிரபலமானவர்கள் அரசியல் அப்படின்னாலே ஆள விடுங்கப்பா அப்படின்னு ஓடி ஒளிஞ்சிடுறாங்க. ரஜினியும் கமலுமே அரசியல் கட்சிகள் செய்யும் தவறுகளை சுட்டி காமிப்பாங்க, ஆனால் அரசியலுக்கு ஒருபோதும் வரமாட்டாங்க. இந்த நிலையில் அண்மை காலமாக விஜய் அரசியலுக்கு வர்றாரா அப்படிங்கிற பேச்சு அதிகமாக இடம்பெற்று வருது. ஆனால் இப்போதைய சூழலில் விஜய் அரசியலில் வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. விரைவில் நடக்க போகும் ஆர்கே நகர் தேர்தலில் விஜயோட மக்கள் இயக்கம் யாருக்கு ஆதரவு அப்படின்னு எஸ்.ஏ. சந்திரசேகர், அதாவது அவங்களோட அப்பா கிட்ட கேட்டபோது, விஜயோட மக்கள் இயக்கம் அரசியலில் ஈடுபடாததால ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவு அளிக்காது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. முன்னதாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆர்கே நகர் தேர்தலில் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு பெரும் புரளி ஒன்று கிளப்பப்பட்டது. அதுக்கு கங்கை அமரனும் தமிழிசை சவுந்தரராஜனுமே முக்கியமான சாட்சி. ஆனா அந்த குளறுபடிகளால வெறுத்து போன ரஜினிகாந்த் தான் எந்த கட்சிக்கும் சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற வெளிப்படையான தன்னோட கருத்தை ட்விட்டர் மூலமாக வெளிப்படுத்தினார். இப்போ இளைய தளபதி விஜய் ஆர்கே நகர் தேர்தலில் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை அவருடைய அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் தெளிவுபடுத்தியிருக்காருன்னு சொல்லலாம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய சக்தி போய்விட்டது. அந்த சக்தியை திரும்ப பெற வேண்டும் என்பது. என்னப்பா நீ நிற்கும் போது அவர் கூட கேஸ் போட்டாரு, அவர் நிற்கும் போது நீ கேஸ் போட்டீங்க, இப்போ எப்படிப்பா இது அப்படின்னு கேட்டேன். ஒரு காலத்தில் தெருவில் கிடந்தவங்களையெல்லாம் இன்னைக்கு எங்கேயோ உச்சாணி கும்பலை வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த திரையுலகத்துக்கு நாங்கள் யாருன்னு அறிமுகப்படுத்த வேண்டிய நிலைமை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பிரச்சனை இல்லாத குடும்பமே கிடையாதுல்ல. அப்படி ஏதாவது இருக்குன்னு சொன்னால் அது பொய். அது நாங்கள் யாரும் விரோதிகள் அல்ல, நான் ஆணித்தரமாக சொல்லிக் கொடுக்கிறேன். நடிகர்கள் நிற்கக்கூடாதுன்னு சொல்ல, நடிகர்கள் படம் எடுத்திருக்கிறாங்க, அவங்களும் ப்ரொடியூசர் தான். அடுத்த அமைப்பில் நிர்வாகத்திற்கு போட்டியிடக்கூடாது.